நடிகர் சிவகுமார் உண்மையிலேயே இந்த மனுஷன் ஜென்டில்மேன் தாங்க. சினிமாவா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி, இவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலுமே மனுஷன் பார்த்து பார்த்து பேசிட்டு இருக்காருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சத்யராஜும், சிவகுமார் அவர்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரஸ் மீட் குடுத்திருப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, சிவகுமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா, 95% பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இந்த எலக்ஷன்ல காசு வாங்காம வோட் பண்ணியிருக்காங்க. நிறைய பெண்கள் வோட் பண்ணியிருக்காங்க. இளைஞர்கள் வோட் பண்ணியிருக்காங்க. விஜய் வந்தது எனக்கு வந்து சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டும் அவர் வந்து பேசியிருப்பாரு. கடந்த 69, 70 வருஷமா பார்த்தீங்கன்னா, டிஎம்கே, ஏடிஎம்கே தான் மாறி மாறி ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மக்கள் ஒரு மாற்றத்துக்காக மாற்றம் வேணும்னு நெனச்சு தான் விஜய் அவர்களுக்கு வோட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டும் மனுஷன் ஒவ்வொரு வார்த்தையிலயுமே அவ்ளோ நிதானமா பேசியிருப்பாரு. இந்த நிதானம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்கிட்ட இருக்கிறதில்ல. என்ன நிறைய பேர் அந்த பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாரு இல்லையா? சத்யராஜ் அவர்கள். அவர்கிட்ட வந்து இந்த நிதானம் வந்து கிடையாது. ஒவ்வொரு மனிதருமே பார்த்தீங்கன்னா, பேசும்போது வார்த்தையை மட்டும் தான் பார்த்து பேசணும். அதனால தான் இந்த சிவகுமார் மட்டும் இல்ல, அவருடைய ஃபேமிலி இன்னைக்கு தமிழ் சினிமாவுல ஒரு நல்ல ஃபேமிலியா இருக்குது. ஏன்னா, சூர்யா அவர்களா இருக்கட்டும், கார்த்தி அவர்களா இருக்கட்டும், ஜோதிகா அவர்கள், சிவகுமார் அவர்கள் எல்லாருமே இவங்க பேசுறப்ப பார்த்தீங்கன்னா, மத்தவங்கள மதிச்சு, நாகரீகமா வார்த்தைகள பார்த்து பேசணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்னது கரெக்ட்டா? என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.